அனைவருக்கும் வணக்கம். லேர்ன் ப்ரொஃபைல் சேனல் வழியாக கான்டெக்ஸ்ட் ஃபார் 26 நவம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃபார் 25th நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றதை ஸ்லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். இப்போது பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் வைக்காஃப் மெத்தட் பிரகாரம் நமக்கு இந்த இடத்துல 52,000 இந்த ரேஞ்சில் நமக்கு என்ன வேணும்னு பேசணும். ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்தராக மார்க்கெட்டு ரேலி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு சொல்லி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்த அவங்க என்னவா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டா மாற்றி கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன, இந்த இடம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டா மாறி இப்படி மேலே போகணும். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம். சிமிலர்லி நிஃப்டியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ், இந்த டெய்ல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்க்கு வேணும்டும். என்னங்க பண்ணாங்க, இனிஷியேட்டிவ் பையிங் நேராக கொண்டு போய் டார்கெட்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இல்லை, நம்ம இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கே போய் இங்கே டார்கெட் இதுவாக இருக்கும்னு நம்ம பேசணும். ஆனால் ஓப்பனிங் எங்கே பண்ண டார்கெட் கிட்ட வரும். அதுக்கப்புறம் எங்கே ரேலி இருக்கும், ரேலி இருக்காதுல்ல. கவனிச்சிங்களா? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இதான் கான்டெக்ட்ல இந்த இடம் 24,400 அந்த ரேஞ்ச் கிட்ட நம்ம மார்க்கெட் போகலாம் அப்படி பேசணும். ஓப்பனிங்கே அங்கே போட்டுட்டான். ஸோ ஓப்பனிங்கே அங்கே போட்டுட்டு ஃபர்தராக ரேலியே கொடுக்காம பேலன்ஸ் பண்ணிட்டான். ஓகேவா, இதான் நடந்துச்சு. ஸோ கான்டெக்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ட் இங்கே போஸ்ட் பண்ணுறோம். 31 அக்டோபர்லேருந்து, ஏன் நான் 30 அக்டோபர்லேருந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிளியராக பாருங்கள், மார்க்கெட்டு ஒரு ஸ்விங் மாதிரி இங்கே நடந்துக்குது. ஒரு ஸ்விங் ஹை லோ இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு கான்டெக்ஸ்டாக நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரேட் பேர் நாலேஜ் ஷேரிங்காக உங்களுக்கு இருக்கும், ஒரு லேர்னிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் கூடவே அது கொஞ்சம் பாருங்கள். இன்னும் லேர்னிங்ஸ் முடிக்காதுங்க, முடிச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸாக இதை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறோம், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் இந்த லேர்னிங்லாம் முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அட் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 35 to 45 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அதிகமான பேர் இந்த நம்ம குரூப்பில் வந்து வேறு எதுவும் போடுறதில்லை. ஒன்லி இந்த கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேர்னிங்ஸ் வச்சுருக்கோம், இதை மட்டுமே பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாருமே ஒரு நியூ வே ஆஃப் அப்ரோச்சை எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் தெரியுது, ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஸோ நவ் யூ கோ ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃபார் 26 நவம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணோம், பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இது என்ன மந்த்துங்க, அக்டோபர் மந்த். இப்போ நவம்பர் மந்த் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ரெஸ்பான்சிவ் பை, ஓகேங்களா, இந்த இடத்துல வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்சிவ் செல்லிங் கொடுத்து ஃபேர் ப்ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே லோக்கு போகும்போது திரும்பவும் இந்த இடத்துல டிமாண்ட் இருந்தது, அந்த டிமாண்ட் இருந்து ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அகெயின் இந்த ஹை நமக்கு கிளியராக மார்க் ஆயிருக்கு. ஓகேங்களா, தென் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆனதால மேபி ரிப்பேர் பண்ண சான்ஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ எப்போ ரிப்பேர் பண்ண வரும், ஆக்ஷன் ஸ்ட்ரென்த்தாக போச்சுன்னா ரிப்பேர் பண்ண வராது, ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆகணும். ஐ மீன் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், பையிங் கம்ப்ளீட்டட், செல்லிங் ஸ்டார்ட், அப்போ தான் இந்த ரிப்பேருக்கு வரும். ஓகேங்களா, அதெல்லாம் லோயர் ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் நல்ல மொமெண்டமாக மார்க்கெட் இருக்கு. இந்த இடம் கவனிங்க, இந்த இடம் உங்களுக்கு என்னங்க, மந்த்லி ப்ரொஃபைலில் வந்து ஒரு புவர் ஹை. ஸோ இந்த இடம் உங்களுக்கு 52,500. ஸோ 52,500 ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் ஃப்ரம் த டிமாண்ட். ஏற்கனவே மார்க்கெட்டு இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் செல்லிங்கை எடுத்துட்டு
திரும்பவும் பேலன்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து பேலன்ஸ் ஜோன், நிஃப்டியோட பேலன்ஸ் ஜோன். இந்த பேலன்ஸ் ஜோனுக்கு வருவாங்க. தட் மீன் 24,500. ஓகேங்களா, 24,500 அண்ட் 24,000. இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ரிப்பேர் பண்ண வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டா வந்திருக்கு. பட் எப்போ வரும் அப்படின்னா ப்ராப்பரா ஆக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது தான் அது வரும். ஓகேங்களா, ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம கற்றுக்கணும். வீக்லி ப்ரொஃபைல் போவோம். ஸோ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது போன வாரத்துக்கும் இது போன வாரம் இல்லை, 2 வாரம் நான் இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்கேன். நான் அன்மெர்ஜ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இந்த வாரத்தில் அழகாக என்னங்க, செல்லிங் கம்ப்ளீட்டட், பையிங் ஸ்டார்டட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்க, இதுதான் நம்ம டெஸ்டினேஷனாக வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக டெஸ்டினேஷனுக்கு என்ன பண்ணுங்க, ஓப்பனே இங்கே கொடுத்துட்டாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் இல்லை, பாசிட்டிவ் ரேலி, எலெக்ஷன் பாசிட்டிவ் ரிசல்ட்டு எல்லாமே இருக்குது மார்க்கெட்டில். இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே அவங்க திரும்பவும் ஒரு ஸ்லைட் செல்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்க. ஆனால் ஃபர்தராக இந்த இடத்த நமக்கு கிளியர் பண்ணணும். எங்கே, 52,500. கிளியருங்களா? அப்போ நல்ல இன்னைக்கு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான் இன்னைக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. இஸ் குட் ஒன். பட் இதுக்கு பிலோவில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, இந்த இடத்த ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் ஆனால் இந்த இடத்த ரிப்பேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ரிஜெக்ட் ஆகாத வரைக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ரென்த்தாக போகும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி ப்ராப்பர் அந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி, பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு அழகாக ரேலி ஆகி எக்ஸாக்டாக நம்ம டெஸ்டினேஷன், ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்ட பிறகு போக முடியாது. ஏன், அதான் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு, அவன் டார்கெட்டை முடிச்சிட்டான். இங்கே ஓப்பன் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணி கூட போவோம். என்ன பண்ண, ஓப்பன் தூக்கி அங்கே கொடுத்துறான். சரி, நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், இன்ட்ராடேவும் பொசிஷன் ட்ரேடுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொசிஷன் ட்ரேடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம கான்டெக்ட் பார்த்து இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தாலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ எக்ஸாக்டா 500 to 600 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அவங்களால கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ரிலாக்ஸபிளா. ஓகேங்களா, ஸோ இதுதான் நாங்கள் மென்டார்ஷிப்பில் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்லி வி ஆர் என்கரேஜிங் பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபைல் பொசிஷன் ட்ரேட்ஸ். ஸோ வீக்லி ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஐடியா இருக்குது. தென் டெய்லி ப்ரொஃபைல். டெய்லி ப்ரொஃபைலில் நான் திரும்ப சொல்கிறேன், வைக்காஃப் தியரி பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே அன்னைக்கு ஸ்லைட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கஷனோட கண்டினியூட்டி நீ பார்ப்போம். திஸ் பிளேஸ் இப்போ நமக்கு என்னங்க வேணும், ஒரு ஸ்லைட் ஒரு கன்வர்ஷன், அதுக்கப்புறம் அப்பு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயாச்சு. இப்போ இந்த ஸ்லைட் இங்கே ஒரு கன்வர்ஷன், அப்புறம் இங்கே அப்பு, அதுக்கப்புறம் இங்கே சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் நமக்கு ரேலி வேணும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ப்ரொஃபைலில் நமக்கு தெரியுது. ஓகேங்களா, பை இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்ளை ஜோனாக இருக்கும். ஏன்னா இங்கே இருந்தால் மார்க்கெட். அப்போ இந்த சப்ளை ஜோனில் அவங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த்து காமிக்கணும்னா இந்த இருக்க சப்ளை அவங்க என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை அவங்க ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ரேலி கொடுக்கணும். இது உங்களுக்கு டே பை டே கான்டெக்ட்ல போகும்போது வரும். இன்கேஸ் இன்னியோட ப்ரொஃபைல் பி ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் அவங்க என்ன பண்ணக்கூடாது, ரிஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த ரிப்பேர் பண்ண வந்துடுவாங்க. ஓகேங்களா, அண்ட் அபவ்ல இந்த 2 இடமும் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸாக இருக்குது. இந்த மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ்லேருந்து மார்க்கெட் அபவ்ல வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ எக்ஸ்பெக்டிங் இந்த 52,500 டு இந்த 52,000 இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ஸ்லைட், ஒரு ஃபாஸ்ட் மூவ், அப்புறம் ஒரு பேலன்ஸ் கொடுக்கணும். இல்லை பேலன்ஸ் தென் ஒரு ஸ்பைக், இந்த மாதிரி நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் மூவ் தென் பேலன்ஸ், ஆர் பேலன்ஸ் தென் ஸ்பைக் வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் மல்டிபிள் டே இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருந்து ஸ்ட்ரென்த் ஆகி இந்த இடத்துல ஆக்ஷன் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில். அப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டெய்ல் தாங்க உங்களுக்கு கணக்கு. இந்த டெய்லுக்கு கீழே வரக்கூடாது, அவ்வளோதான். வந்தாச்சுன்னா உங்களுக்கு அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் ஆயிடும். இது வந்து பை ப்ராசஸ், நான் சொல்லலை, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நவ் வி கோ ஃபார் தி கான்டெக்ஸ்ட், டீப் கான்டெக்ஸ்ட் ஃபார் தி இன்ட்ராடே. டீப் கான்டெக்ஸ்ட் ஃபார் இன்ட்ராடே இந்த ப்ரொஃபைல்லாம் தாண்டியாச்சு. அப்போ இங்கே விட்டுடலாம். நமக்கு இப்போ இன்னியோட ப்ரொஃபைலில் ஆக்ஷன் எப்படி இருந்தது முதல்ல பார்ப்போம்.
இன்னியோட ப்ரொஃபைல்ல ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டெய்லா இருக்கிறதுனால 51,900 டு 51,700, ஸோ 200 பாயிண்ட். பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ்ல ஒரு நார்மல் டெய்ல் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு போன ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இன்வென்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் ஆகி முடிஞ்ச வரைக்கும் லோ பிரைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை பிரைஸ் போயிட்டு ஆக்ஷன் என்ன இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்ஷன் எப்பயும் சொல்லியிருக்கேன். இந்த ஏ பீரியடுக்கு மேல ஆக்ஷன் போக முடியல, ரிஜெக்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணாங்க, ஒரு பேலன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த டெய்லோடைய ஆஃபை கிராஸ் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆஃபை கிராஸ் பண்ணாங்களா? பண்ணல. இந்த இடத்துல திரும்பவும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட் பிரசன்ட் பையிங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க. ஆனா சாரி, பையிங் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த சேம் டைம் பையிங் ப்ரெஷரும் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல உங்களுக்கு அழகான ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. வெரி குட். ஓகேங்களா? ஜே பீரியடுக்கு அப்புறம் ஏன் இந்த இடத்துல இந்த இடத்துல புல் பேக் லோ வந்துட்ட பிறகு, இந்த புல் பேக் லோ வந்திருக்காங்களா, இந்த இடத்துல வந்துட்ட பிறகு உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு, கொஞ்சம் ஒன் டைம் ஃப்ரேம் கன்வர்ஷன் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுங்க, புஷ் பண்ணிட்டாங்க, மேல புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட என்ட்ரி உள்ள வச்சுட்டாங்க. இதுக்கு கீழே அவங்க விடுற மாதிரி இல்ல. பட் இதுக்கப்புறம் அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு டேவோட ஹைக்கு மேல இனிஷியேட்டிவ் எடுக்கணும் மார்க்கெட். எடுத்தாதான் நம்ம ஃபர்தர் ரேலி பண்ணணும். அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் மேல வந்ததால, இவ்வளவு கீழ இருந்து இவ்வளவு தூரம் மேல வந்ததால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுவாங்க. மீன் ரிவர்சல் கொஞ்சம் இருக்கும். ஸோ இமீடியட்டா ஆக்ஷன் இருக்காது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது புவர் ஹை ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு லோ, வீக்கர் லோ இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் புல் பேக் லோ இருக்கு. வெரி குட் பையிங் டெய்ல் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ், அப்சைட்ல இருக்க ஒரு ரெஃபரன்ஸ். அப்ப நாளைக்கு என்ன நடக்கணும், இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், பையிங் கண்டினியூ பண்ணணும். போர் ஹையருக்கு பையிங் கண்டினியூ பண்ணி சப்போஸ் ரிவர்சல் ஆகுறதுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகி ரிவர்சல் வந்தாதான் உங்களுக்கு ரிவர்சல். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா மார்க்கெட் கண்டினியூ ஆகும். அந்த சேம் டைம் இந்த லோ முக்கியமான லோ, அப்புறம் இந்த பீரியட்ல இருக்க ஆஃப் முக்கியமான லோ, முக்கியமான ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பையிங் டெய்ல் முக்கியமான ரெஃபரன்ஸ். ஸோ இதை மட்டும் நாளைக்கு இன்ட்ராடேல லோயர் சைட்ல பார்த்துக்கோங்க. ஓகே, அபவ் சைட்ல நமக்கு என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அபவ் சைடு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இந்த இடத்த மார்க் பண்றதுக்காக இங்க லைன் போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ரொஃபைல நம்ம டீப் ட்ரைவ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அபவ் சைடில் இந்த இடத்துல ஒரு ரேலி ஹை இருக்கு. எங்க 52,350 ரேலி ஹை இருக்கு. இந்த இடத்துல ஒரு புவர் ஹை இருக்கு 52,400. பக்கத்துல இருக்கு பாருங்க. மக்க பிரைஸ் இங்க இருக்கு, பக்கத்துல இங்க இருக்கிறதுனால கட்டாயம் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தட் மீன் இந்த டெய்ல உடைக்கிறதுக்கான அவங்க ஒர்க்கை பண்ணணும். இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு செல்லிங் டெய்ல் இருக்கு. இந்த செல்லிங் டெய்ல உடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷன் பண்ணி கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல யாரு இருக்கிறா, சப்ளை இருக்கிறாங்க. அப்ப சப்ளை இவங்க என்ன பண்ணும், அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை பண்ணும். அப்போ இந்த இடத்துல கரண்டா மார்க்கெட் இருக்கு, ஹை இருக்கு, தினியோட ஹை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரேலி ஹை இருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு புவர் ஹை இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் ஜோன் 52,300 இருந்து 52,500 இந்த ஜோன்ல அவங்க பிசினஸ் பண்ணணும், டிரான்சாக்ஷன் பண்ணணும். பண்ணி இந்த இடத்துல செல்லர் என்ன பண்ணணும், செல்லர் எக்ஸாஸ்ட் ஆகணும், சப்ளை எக்ஸாஸ்ட் ஆகி டிமாண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு தேவையானது அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை இங்க கிடைக்கும் போது இந்த டெய்ல நம்ம பிரேக் பண்றதுக்கான பவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஜோனுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் போது சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆகும். அப்ப சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல மார்க்கெட் ரேலி ஆகும். இல்ல அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அகைன் சப்ளையா ஒர்க் ஆகும். மார்க்கெட் என்ன பண்ணும், சப்ளையா ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் டிமாண்ட் கிரியேட் பண்ணும். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் டிமாண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகணும். இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சப்ளை அது ஒர்க் ஆகும்போது இந்த பிளேஸ்ல இருந்து
இந்த பிளேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு ஸ்ட்ராங் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டா இது கன்வெர்ட் ஆகணும். கன்வெர்ட் ஆன பிறகு தே வில் ஸ்டார்ட் த ரேலி. ஓகேங்களா? அதர்வைஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ஒன்லி. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. க்ளோசஸ்ட் ரெஃபரன்ஸாக பார்த்துட்டோம். ஒரு நல்ல ஒரு டாப் லெவல் அப்ரோச்சாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் இருக்குங்க? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக இதான் டெஸ்டினேஷனை மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம லாஸ்ட் கான்டெக்ட்ல. நேராக அங்கேயே போயிட்டு செட்டில் ஆயாச்சு. ஸோ எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டாக அடிச்சிடுவாங்க மார்க்கெட்டில். ஓகே, இன்னியோட ஆக்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னியோட ஆக்ஷனில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டியில் ஸ்லைட்டாக இறங்கினாலும் இங்கே என்ன நிஃப்டி திணறுது. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆயிட்டு ஏ பீரியடுக்கு மேலே போக முடியல, புவர் ஹை. அப்போ புவர் ஹைல யார் உள்ள வரா? இங்க இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் டி பீரியட்ல ஒரு அடி செல்லிங் போடுறாங்க, அப்புறம் ஏ பீரியட்ல ஒரு அடி செல்லிங் போட்டிருக்காங்க, டி பீரியட்ல செல்லிங் போட்டிருக்காங்க, இ பீரியட்ல ஒரு செல்லிங் இருந்திருக்கு. அப்போ செல்லிங்ல இருந்து ப்ராப்பரா உங்களுக்கு என்ன இருக்கு, ஒன் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் லோ. ஸோ புல் பேக் லோ வரும்போது எந்த பிளேஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ எக்ஸாக்டா இருந்து இந்த அனாமலி பிளேஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிருக்கிறாங்கன்னும் போது இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிமாண்ட் கிரியேட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு முக்கியமான பிளேஸ். இந்த ஆக்ஷன் முக்கியமான பிளேஸ் 1 2 3 4 5. அப்புறம் இந்த லோ, இந்த புல் பேக் லோ, மார்க்கெட் இங்கே நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. தென் இந்த இடம் எஃப்என்ஜி இருக்குல்ல, இந்த இடம் வந்து நாளைக்கு ஒரு ஸ்மால் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும், இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு என்னங்க தேவை, நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல பர்ஃபெக்டா ஆக்ஷனை முடிச்சுட்டு அப்சைடுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். டவுன் சைடு இதான் நமக்கு இதெல்லாம் இன்ட்ராடேல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். தென் ஓவரால் அபோவ் தி ப்ரொஃபைல் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அபோவ் தி ப்ரொஃபைல், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டே வந்து உங்களுக்கு என்னங்க நல்ல ஒரு ஒன் டைம் ஃப்ரேம்ல செல்லிங் வந்த பிளேஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த இடம் தெரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த இடம் அதுவே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுது பாருங்க. ஹைலைட் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சப்ளையான இடமா இருக்கு. இந்த பிளேஸை அப்சர்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அவங்க இந்த இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் நமக்கு ப்ராப்பர்ட்டா முடிஞ்சு இந்த ஹை 11th ஹை எங்கங்க 24,450 இந்த பிளேஸ். ஓகேங்களா? இது அகைன் இந்த இடமா பாருங்க உங்களுக்கு சப்ளை. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்துல சப்ளை ஜோன்ஸ் இருக்கிறதுனால இவங்களால பெரிய மூவ் கொண்டு போக முடியாது. கட்டாயம் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அவங்க, கொஞ்சம் ரேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த லோவை கன்சிடர் பண்ணும்போது 24,000 அந்த ரேஞ்சில இருந்து பர்ஃபெக்டா 24,500 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இந்த வீக் வந்து வாலட்டைலா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அழகா பால பாருங்களேன், சென்டர்ல தூக்கி போட்டிருக்காங்க. இங்க இருந்து ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸ்ல இருந்து அழகா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு, இங்க இருந்து பால தூக்கி அப்படி நடுவில் போட்டாங்க. இந்த இடத்துலயும் உங்களுக்கு பிளேஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளேஸ் இருக்கு. இவன் விளையாட்டு ராஜான்னு விளையாடுவான் இந்த வாரம் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ க்ளோஸ் கான்டெக்ட் வச்சு பாருங்க. ஸோ இமீடியட் ரெஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகே, மார்க்கெட் நல்ல வேலட்டைலாக இருக்கும். லாஸ்ட் வீக்கு எக்ஸ்பைரி வீக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த புவர் ஹை நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த புவர் ஹை நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே பையிங் ஃபினிஷ் பண்ணிட்டு ரிவர்ஸலும் வரலாம். ஓகே, இல்லை இதுலேருந்து மார்க்கெட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இம்மிடியேட் இருக்க ரெஃபரன்ஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அழகாக நீங்களே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சம்மரி நவ். இந்த பர்டிகுலர் பிபிஓசிலேருந்து ப்ராப்பராக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு டெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ரேலி, அந்த ரேலியோட கண்டினியூ நல்ல கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பேலன்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இமிடியேட் ரெஃபரன்ஸ் 11th ஹை, தென்
இந்த பர்டிகுலர் செல்லிங் டெய்ல், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் டெய்ல், இதெல்லாம் நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த வீக் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ க்ளோஸ்டு கான்டெக்ட் இந்த டே உடையதுல இந்த இடத்துல ஒரு வீக்கர் ஹை நமக்கு இருக்கு, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சேம் டைம் இந்த இடத்துல நல்ல ஒரு புல் பேக் லோ இருக்கு நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பையிங் டெய்ல், பேங்க் நிஃப்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி அது ஹெச்டிஎஃப்சியோடையது அந்த குளோபல் இண்டெக்ஸில் அவங்கள ஆட் பண்ணாங்களா, எம்சிஎக்ஸ் அந்த எம்சிஎஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட இம்பேக்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. தென் இம்மிடியட்டாக இந்த இடத்துல ஒரு டெய்ல் இருக்குது, இந்த இடத்துலையும் டெய்ல் இருக்குது, இந்த இடத்துல டெய்ல் இருக்குது. பேக் டு பேக் சப்ளை ஜோன்ஸ் காத்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. இது ஆல்ரெடி வைக் ஆஃப் மெத்தட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு தேவையானது என்னங்க, இந்த இடத்துல நமக்கு தேவையானது மார்க்கெட் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நல்ல ஒரு டிமாண்ட் இங்கே கிரியேட் பண்ணி இதுக்கு மேலே நமக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பிலோ தி ப்ரொஃபைல், அபோவ் தி ப்ரொஃபைல், ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பேக் டு பேக் என்ன இருக்குது, இந்த இடத்துல சப்ளை இருக்குது, இங்கே நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நியூ மணிக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த இந்த பர்டிகுலர் டேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நியூ மணி வரணும். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நியூ ஹை மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ். ஓகேங்களா. சிமிலர் டு பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபார் உங்களுக்கு கான்டெக்ட் நல்லா பழகிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். இதை கண்டினியூ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கான்டெக்ட் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டினியூன்னு நீங்க டைப் பண்ணுங்க. இது ஓகே உங்களுக்கு இது வந்து மற்றவங்க ஷேர் பண்ணலான்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஷேரும் பண்ணுங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங். பை பை.